அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலை மாலையிலே 3 தடவை ஓத வேண்டிய துஆக்கள். காலை 3 தடவை, மாலை 1 தடவை. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, اللهم عافني في بصري لا إله إلا أنت. اللهم இறைவா ஆஃபினி எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, ஃபீ பதனி என்னுடைய உடலில் ஆரோக்கியத்தை கொடு. அல்லாஹும் இறைவா ஆஃபினி எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, ஃபீ சம்இ என்னுடைய கேள்வியில். அல்லாஹும் இறைவா ஆஃபினி எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, ஃபீ பதனி என்னுடைய ஃபீ பஸரி என்னுடைய பார்வையில். லா இலாஹ இல்லா அன்த உன்னை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை. யா அல்லாஹ் என்னுடைய உடலிலும் என்னுடைய கேள்வியிலும் என்னுடைய பார்வையிலும் ஆரோக்கியம் தருவாயாக. உன்னை தவிர வேற யாரும் இல்லை, எந்த இறைவனும் இல்லை. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹும்ம என்று எங்க வந்தால் ஒரே பொருள் என்ன அர்த்தம்? இறைவா என்ற அர்த்தம். ஃபீ என்ற வார்த்தைக்கு 3 வந்து ஃபீனா இல்லு சேர்த்துக்கணும். இப்படி ஒரு வார்த்தையை படிச்சீங்கன்னா உங்களுக்கு போக ஆரம்பி ஈஸியா இருக்கும். சம்இ அது கடைசியில் யார் சேர்த்த 2 வந்துடும். அப்போ பதன்னா உடம்பு, பதனினா என்னுடைய உடம்பு, சம்உன கேள்வி, சம்இ என்னுடைய கேள்வி, பஸரின் பார்வை, பஸரி என்னுடைய பார்வை. அப்ப எந்த ஒரு பேச்சுடைய கடைசியோட யாவை சேர்த்தா என்னுடைய வந்துடும். இந்த மாதிரி துவாக்கள் நம்ம ஓதும்போது ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாம் தருவான். இந்த துவாவை நாம் செய்து பிற மக்கள் துவா செய்து அல்லாஹ்வுடைய ஆரோக்கியத்தை பெற்ற மக்களாக நாம் ஆகுவோமாக.